2 கொரிந்தியர் கீவேர்டு 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. அரண்கள் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. அரண்களை குறித்து ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். எழுப்புதல் வந்த பிறகு நீங்கள் எழுப்புதல் பிரசங்கி அல்ல. நீங்கள் எழுப்புதல் பிரசங்கியான பிறகுதான் எழுப்புதல் வரும். The second stage is Jericho. That's a place where the walls of Jericho were broken down. முற்றிலுமாய் அடித்து தகர்க்கப்பட்டது. பழைய அரண்கள் முறிக்கப்படுவதும் புதிய அரண்கள் கட்டப்படுவதும் உங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் உங்களை அழைத்து செல்ல போகிறது. என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. நான் குமாரன். அறிவு வந்துச்சுல, அடுத்த சீன்ல எல்லாமே வந்துருச்சு. அறிவு போனனால சாயல் போச்சு அப்படின்ற உண்மைனா, திரும்ப அறிவு வந்துச்சுன்னா சாயல் வந்துடும். எந்த சாயல் வந்துடும்? தேவனுடைய சாயலே வந்துடும். செத்த பிரேதத்தை கொண்டு வந்து வைத்த போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது. குஷ்டரோகியை ஐயரே சுகமாக்கும் என்று சொன்ன போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. ஒரு தலைவலிக்கு நீ ஜெபிக்க போனாலும் சரி, கேன்சருக்கு ஜெபிக்க போனாலும் சரி, எதுக்கு ஜெபிக்க போனாலும் சரி, அங்கே நீ போகவில்லை, உன்னை தன்னுடைய ஸ்தானத்தில் அவர் அனுப்புகிறார். சாலமோன் தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவானான். கிருபையிலே வளருங்கள், கிருபையிலே வளருங்கள். கிருபையில எவ்வளவு வளர வேண்டி இருக்கு. அதுல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மூளை, அந்த சிந்தனை எந்த அளவிற்கு மறுரூபமாக இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன் அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக இருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஜோம் பண்ணோம், நார்மல் டெலிவரி. அந்த அற்புதம் நமக்கு கிடையவே கிடையாது. ஒரு பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சோம், ஒரே பிரசவத்தில் 3 பிள்ளை பிறந்திருக்கு. இது அற்புதம். இந்த 2 பிள்ளை பிறந்த ட்வின்ஸ், 3 பேர் பிறந்தா மிரக்கிள். ஆமா, இது மிரக்கிள் தானே. இதுல நெகட்டிவா எதுவுமே இல்லை பாருங்க. பாசிட்டிவ் டு பாசிட்டிவ். இந்த மாதிரி அற்புதங்களை தான் தேவன் நமக்கு நிறைய வச்சிருக்கிறார். கை தட்டும்போது அவருக்கு நாங்கள் எல்லாரும் மனசுல வச்சு பேசிட்டு இருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். முதுமை என்பது வீழ்ச்சிக்கு பிறகு வந்தது. நாங்கள் வீழ்ச்சிக்குள்ள இல்லை, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இங்கே முதுமை என்பது இல்லை என்கிற அறிவு வரும்போது உங்கள் இளமை திரும்புகிறது. பெத்தேலில் இருந்து எரிக்கோவுக்கு போகிறார்கள். எரிக்கோ என்பது அரண்கள் நிர்மூலமான இடம். கைத்தட்டும் போது அவருக்கு ரெண்டு கொரிந்தியர் கீவேர்டு 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. அரண்கள் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. அடுத்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற
எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. அரண்களோடு தொடர்புடைய அடுத்த வார்த்தை தர்க்கம். அடுத்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். எந்த எண்ணத்தையும். அரண்களோடு தொடர்புடைய அடுத்த வார்த்தை எண்ணம். எல்லாம் சொல்லுவோம். அரண்கள், தர்க்கம், எண்ணம். ஆமென். அரண்கள் என்றால் அதோடு தொடர்புடைய வார்த்தை எண்ணம். ஆமென். வலுவான எண்ணங்கள் அரண்கள் என்று அழைக்கப்படுகிறது. கை தருங்க ஒருத்தவருக்கு. என்னதான் செய்தியை கேட்டாலும் இல்லை நான் வெட்டியாத்தான் போவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் நினைச்சிட்டு உட்காந்துருந்தான்னா நீங்க இப்போ அவன்கிட்ட போராடிட்டு இருக்கீங்க. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நீ முடிஞ்சோன்னு போய் அவன்கிட்ட கடன் வாங்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. ஸ்ட்ராங் தாட்ஸு, அந்த தாட்ஸு அடுத்து அது என்ன ஆகுது? எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து என்ன ஆகுது? அரண். வார்த்தை, அனுபவம், அரண். நெகட்டிவ்லையும் அதுதான், பாசிட்டிவ்லையும் அதுதான். கைத்தட்டு இருக்கு. வார்த்தை, அனுபவம், அரண். பிசாசுகளை துரத்துவீர்கள், வார்த்தை துரத்துறீங்க, அனுபவம். இப்போ மனசில் ஒரு அரண் வந்துருச்சு. என்னன்னா ஏசுன்னா அதுக்கு முன்னாடி எந்த பிசாசும் நிற்காது, அரண் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவமாகும் போது அரண்களாய் மாறுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸோ முக்கியமான வார்த்தை அரண்கள், எண்ணங்கள். எதற்காக அரண்களை பற்றி படிக்கிறோம் என்பதை தான் இப்போ உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். இதற்கு பிற்பாடு நம்ம என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் என்பதை உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது ஆமென், எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, எலியா எலிசா அங்க ஜர்னி, அதை பத்தி படிக்க போறோம். ஓகே. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். ஓகே. அதற்கு எலிசா, இரண்டாவது முக்கியமான வார்த்தை பெத்தேல். முதல் வார்த்தை கில்கால், இரண்டாவது வார்த்தை பெத்தேல். அடுத்து அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். எஸ். அடுத்து அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஓகே. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். எரிகோ மூன்றாவது முக்கியமான வார்த்தை. முதல் வார்த்தை கில்கால், இரண்டாவது வார்த்தை பெத்தேல், மூன்றாவது வார்த்தை எரிகோ. ஜர்னி ஆஃப் ஒரு கிறிஸ்டியன் லைஃபோட ஜர்னியை பத்தி இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த வாசிமா. அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். நெக்ஸ்ட் முக்கியமான வார்த்தை என்னது? யோர்தான். 4 முக்கியமான வார்த்தைகள் பார்க்கிறோம். ஒன்று கில்கால், இன்னொன்று பெத்தேல், இன்னொன்று எரிகோ, இன்னொன்று யோர்தான். 4 ஸ்டேஷனு. இந்த 4 ஸ்டேஷன்லையும் எலியா வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறான். எத்தனை பேச வரேன்? ஏன் அரண்களை பத்தி பேசுறோம்? இப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்றேன். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எலியா ஜர்னி போயிட்டே இருக்கு. ஒரு குரூப் அங்கங்க தங்கிருச்சு. கில்காலில் ஒரு குரூப். கில்கால் ஆள் கிடையாது. கில்கால் என்பது உலகத்தை கம்பேர் பண்ணி பேசுறாங்க. கில்கால் என்பது அதுக்கு அர்த்தம் வந்து புரட்டி போட்டது அப்படின்னு அர்த்தம். கில்கால்னா வந்து பெத்தேல்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். எரிகோனா சூப்பர் நேச்சுரல். யோர்தான்னா ஃபாலிங் டவுன், அது சாரி வந்து டிசெண்டிங், அதாவது பாய்ந்து இறங்குவது என்ற அர்த்தம். இது வந்து இட்ஸ் ஹீப்ரூ மீனிங். ஆனால்
ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கில்கால் என்பது உலகத்தை குறிக்கிறது. கில்கால்ல 2 கில்கால் இருக்குன்றாங்க. ஜாஷுவா சொன்ன கில்கால் வேற, இவர் சொல்ற இந்த இடத்துல இருக்க கில்கால் நேம் வேறன்றாங்க. இப்ப நம்ம அது போனோம்னா தியாலஜி ஸ்டடி ஆயிரும். நான் அதை பேச வரல. கில்கால் என்பது உலகம். அடுத்து பெத்தேல் என்பது அப்பத்தின் வீடு. எது? ரட்சிப்பு. என்டரிங் இன்டு கிரேஸ். கிரேஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பெத்தேல். அங்கேயே சிலர் என்ன செஞ்சிடறாங்க? தங்கிடுறாங்க. ஆனால் சிலர் மாத்திரம் பெத்தேலில் இருந்து எரிக்கோவுக்கு போகிறார்கள். எரிக்கோ என்பது அரண்கள் நிர்மூலமான இடம். கைத்தட்டும் போது அவருக்கு that is the place which is called supernatural. The place of supernatural miracles were done. எங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடைபெற்ற ஒரு இடத்தை தான் என்ன சொல்லப்படுகிறது? எரிகோ என்று சொல்லப்படுகிறது. அரண்கள் உடைகிற இடம். அதுக்கப்புறம் யோர்தான். யோர்தான்னா டெத்து அப்படின்னா அதை என்ன செய்றாங்க? என்ன சொல்றாங்க? அதை வியாக்கியானம் பண்றாங்க. அதனாலதான் யோர்தானை 2 அடிச்சு பிளக்கும் போது சாவே 2 பிளந்துட்டான். ஞானஸ்தானம் எல்லாம் யோர்தான்லாம் கொடுக்குறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சு மறுபடியும் உயிரோடு எந்திரிக்கிறோம். ஸோ இது அடுத்தடுத்த ஸ்டேஜ். அதாவது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, சாவே 2 பிரிக்கிறது இம்மார்டாலிட்டி. கிரேஸில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வேர்ட் ஆஃப் காடு. கிரேஸு நீதிமான்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்கள் என்கிற இடம் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அரண்கள் நிர்மூலமாகிறது. எரிக்கோ கோட்டைகள் உடைந்த ஒரு இடம். அந்த இடத்திற்கு பயணப்படுகிறவர்கள், கிருபையிலே நுழைந்தவர்களில் வெகு சிலர் தான் அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே வர்றாங்க. எத்தனை சொல்ல வரேன்? கிருபையில் இருக்கிறோம். முந்தா நேற்று ஆரப்பாளையத்தில் இருந்தோம், நேற்று அரசரடியில் இருந்தோன்ற மாதிரி இப்போ நாங்கள் கிருபையில் இருக்கிறோம். ஆமாம், ஆரப்பாளையத்தில் இருக்கும்போது டிக்கெட் எடுக்காம தான் இருந்தேன், அரசரடியில் இருக்கும் டிக்கெட் எடுக்காம தான் இருந்தேன். கிருபையில் இருக்கும்போது டிக்கெட் எதில் உட்காந்துருந்து என்ன கொய்யாப்பழம் விற்றுக்கிட்டு இருக்கியா ஸ்டாப்பில் உட்காந்து? எங்கே இருக்கிறோன்றது இல்லை, எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம், என்ன மாற்றங்கள் நமக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. இப்ப நல்ல கவனிங்க. இந்த கிருபைக்குள்ள என்றானவன நாம் நீதிமான் என்கிற இடத்துல அப்படி ஒரு என்ன செஞ்சிடறாங்க? நின்றாங்க. சிலர் மாத்திரம் அரண்கள் உடையக்கூடிய ஒரு இடத்திற்கு கடந்து செல்கிறார். இங்கேதான் உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்கிற ஒரு வார்த்தை வெளியே இருப்பதல்ல, உங்கள் சிந்தனைக்குள் இருப்பது. எதிர்மறையாய் சிந்திக்காது என்பது இன்றைய டீச்சிங். ஒரு நாட்கள்ல எதிர்மறையான சிந்தனையே இல்லை என்கிற ஒரு இடத்துக்கு நாம் கடந்து வருவோம். வியாதியை குறித்த நினைவே இல்லை என்கிற இடத்துக்கு வருவோம். பிரச்சனையை குறித்த பயமே இல்லை என்கிற இடத்துக்கு வருவோம். அதுதான் சத்துருவை தேடியும் காணாதிருப்பது. ஸோ மைண்டு, இந்த எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் வாய்க்காலாய் அமைகிறது. பிரச்சனை என்றாலும் ஆசீர்வாதம் என்றாலும் உங்கள் சிந்தனை திறக்கப்படாவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்குள் அது நுழைய முடியாது. வியாதியாக இருந்தாலும் சரி, அற்புதமாக இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தனையை நீங்கள் திறக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்குள் அது நுழைய முடியாது. ஆமா, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தனையை திறக்காவிட்டால் அது உங்களுக்குள்ள நுழைய முடியாது. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லும். Praise the Lord. Hallelujah. That is power of your mind. அது உங்களுடைய சிந்தனையுடைய வல்லமை. அதுதான் நான் சொல்றேன், மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். by reading the word of God. being transformed. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தால். நாங்கள் கிருபையில் இருக்கிறோம், ஜெபிக்கிறது இல்லை. நாங்கள் கிருபையில் இருக்கிறோம், பைபிள் படிக்கிறது இல்லை. தப்பு இல்லை. நீங்க எங்க இருக்கிறீங்க? பெத்தேல்ல இருக்கிறீங்க. ஆனா சிலர் எங்க வருகிறார்கள்? எரிக்கோவுக்கு வருகிறார்கள். எரிக்கோ என்பதை நான் மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் பிளேஸ் நான் சொல்றேன். பழைய கோட்டெல்லாம் உடைகிற இடம். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. உங்கள் சிந்தனை எந்த அளவிற்கு மறுரூபமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உங்கள் ஜெபங்கள் மறுரூபமாக்கப்பட்ட ஜெபமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சிந்தனை மறுரூபமாகாதவன் ஜெபமும் எப்படிதான் இருக்கும்?
ஆமா, சிந்தனையில் பிச்சைக்காரனா இருக்கிற ஒருவனுடைய ஜெபமும் பிச்சைக்கார ஜெபமாக தான் இருக்கும். சிந்தனையில் தரித்திரமாக இருக்கிற ஒருவனுடைய ஜெபமும் தரித்திரமானதாய் தான் இருக்கும். ஏனென்றால் உங்கள் ஜெபங்களின் அளவு உங்கள் மனது மறுரூபமாக்கப்பட்ட அளவோடு தொடர்புடையது. ஆமென், ஆமென். அதனாலதான் ஜெபங்கள் உங்கள் மனதை பொறுத்து அமைகிறது. அந்த மனதின் மறுரூபத்தை, என்ன தம்பி கவனிக்கிறியா, மனதின் மறுரூபத்தை பற்றியது அமைகிறது. மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங், இட்ஸ் a major role, taking major role in prayer. அந்த மனது மறுரூபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செக்கை ஃபில் பண்றான். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். உங்களை கூட்டு போய் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஜோம் பண்ண சொன்னா, பூர்ண சுகப்படி எழுந்து நடப்பாயாக என்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து வராது, வராது. நீங்க சுகமளிக்க போறது கிடையாது, உங்க கையில எதுவும் கொடுக்க போறது கிடையாது. தேவனுடைய வல்லமை தான் என்ன செய்ய போறீங்க, அவனுக்கு கொடுக்க போறீங்க. ஆனாலும் உங்க மனநிலை ஏதோ உங்கள்ட்ட இருந்து கொடுக்க போற மாதிரி, என்கிட்ட கொஞ்சமா தான் இருக்கு, அதனால உன்னை பூரண சுகத்துக்கு என்னால ஜெபிக்க முடியாதுன்ற மாதிரி கர்த்தர் சொல்ல, நீ எதுவும் தரப்போறியா? இல்ல, நான் தானே தரப்போறேன், நான் தானே சுகமாக்க போறேன். நீ ஏன் உனக்குள்ள இருக்கிறத கொடுக்குற மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்கிட்ட இருந்து தான் நான் வாங்கி கொடுக்க போறேன். அப்ப பூரணமா சுகமடையட்டும் சொல்லு, எந்திரிச்சு நடக்கட்டும் சொல்லு. ஆமென். பயாப்சில ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லு, சொல்லு. மனது மறுரூபமானவர்களிடத்திலிருந்து தான் வார்த்தைகள் ஐஸ்வர்யமாய் கடந்து வரும். ஐஸ்வர்யம் என்பது என்ன சொல்றேன்னா, the rich, அந்த என்ன சொல்லுவாங்க, noble words. ஆமா, கர்த்தர் சொன்னார், எழுந்து, அவனே எந்திரிக்க முடியாம இருக்கிறான், உன் படுக்கை எடுத்துட்டு நடனாரு. அச்சா, கையை தட்டுங்க. என்ன மைண்டு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உனக்குள் இருக்கட்டும். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வராது, அதான் மேட்ரு. சாக படைக்க கிடக்குறான்னா ஜெபம் அப்படியே மாறுது, உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம்ட்டான். ஏன்னா தரித்திரம் இங்க வந்துருச்சு, வாயில தானே வரும். நான் என்ன சொல்றேன், நீ எழுந்து நட. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அந்த வார்த்தையை சொல்றதுனால எந்த நஷ்டம் உங்களுக்கு வரப்போறது இல்லை. ஆனா அந்த வார்த்தையை உங்களால சொல்ல முடியல. ஏன்னா உங்க வார்த்தை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. ஏன்னா உங்க மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. ஆனா இயேசுவின் சிந்தனை, அரண்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அவரோட சிந்தனை மறுரூபமாக்கப்பட்ட சிந்தனை. இந்த உலகத்தின் எண்ணங்களும் மேகங்களும் அவரை தொட முடியாத ஒரு உயர்ந்த ரக சிந்தனையோடு அவர் பிணைக்கப்பட்டிருந்தார், அவர் இணைக்கப்பட்டிருந்தார். அதான் சொல்றேன், சிந்தனை த செகண்ட் ஸ்டேஜ் இன் கிரேஸ்ல. கிரேஸுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா கிரேஸுக்குள்ள ஏராளமான ஸ்டேஜ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கிரேஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதுலாம் ஐ டோன்ட் ஃபீல் தட் இட்ஸ் ரைட். திரும்ப நீங்க இந்த கிரேஸ் எங்க கொண்டு போகுதுன்னா உங்களை திரும்ப ஜெனிசிஸ்க்கு தான் கொண்டு போகுது, லவ் ஆஃப் காடுக்கு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. இட் இஸ் நாட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கையை தட்டு. we are going back to the first stage. The final punch is the crucifixion. Crucifixion. அதுதான் the final revelation to the world. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவை தான் தேவன் மையப்படுத்தி வைத்திருந்தார். டிரான்ஸ்ஃபார்மேஷன். கிரேஸுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னும் 4000 வருஷம் இருந்தாலும் எழுதி வச்சுக்காங்க, கிரேஸை பத்தி நீங்க படிச்சு முடிக்க முடியாது. நீ எப்படி நீங்க இல்ல நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா நீங்க கடல்ல வெளியில இருந்து இப்படி பார்த்துட்டு கடலை பார்த்துட்டேன் அப்படின்னீங்கன்னு அர்த்தம். தம்பி கொஞ்சம் அப்படியே உள்ளவா, அவனை கொண்டு போய் நடுக்கடல் உள்ள போடுங்க. அவன் முங்கி உள்ள போகும்போது கலர் கலர் மீனை பார்க்குறான், முத்தை பார்க்குறான், சிப்பியப்பா இவ்வளவு இருக்கா. முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக உள்ள சுற்றணும். அதுக்குன்னு ஒரு சேனலே, கடலுக்குள்ள இருக்கிற மேட்டரை காட்டுறதுக்குன்னு ஒரு சேனலே வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அது மாதிரி கிரேஸுக்குன்னு ஒரு சேனலே நுழைஞ்சா. ஆமாம், இதுதான் வளர்ச்சி. வேதம் சொல்லி கிருபையிலே வளருங்கள், கிருபையிலே வளருங்கள். கிருபை
கிருபையில எவ்வளவோ வளர வேண்டி இருக்கு. அதுல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மூளை, அந்த சிந்தனை எந்த அளவிற்கு மறுரூபமாக இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன் அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக இருக்கும். ஆகையால் தான் தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கணும் பெரோயா பட்டணத்தார்கள் இருவரும் கிருபையில் இருந்தாலும் இந்த பெரோயாவில் இருந்தவர்கள் they were good in characters. கையத்தட்டு நற்குணசாலிகளாக இருந்தார்கள். காரணம், அவர்கள் நாள்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தார்கள். கிருபையில் இருக்க சார், அரசரடியில் இருக்க சார், ஆரப்பாளையத்தில் இருக்க சார், ஆலமரத்தில் கொய்யாப்பழம் ஒத்துக்கிட்டு இருக்கோம் சார். என்ன கிருபையில் இருக்கிற? எதுல இருக்கிறோம்? வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தேவன் படைத்த எல்லாம் வளருகிறது. அது தலை முடியா இருந்தாலும் சரி, கை விரல் நகமா இருந்தாலும் சரி. வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை தேக்கத்தின் வாழ்க்கை, வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை பின்மாற்றத்தின் வாழ்க்கை. நேற்று பயந்த விஷயத்துக்கு இன்றைக்கு நான் பயந்து கொண்டிருந்தேன் என்றால் நான் வளரவில்லை, நான் பின்மாறி இருக்கிறேன், தேங்கி இருக்கிறேன் என்று அர்த்தம். நேற்று பயந்தது உண்மைதான், ஆனா இன்னைக்கு நான் பயப்படல. கையெழுத்து. அதான் வளர்ச்சி, அதுதான் பெருக்கம், அதுதான் உயர்வு. நாளுக்கு நாள் இந்த உயர்வும் வளர்ச்சியும் பெருக்கமும் எதனால் வருகிறது? உங்கள் மனது மறுரூபமாகிறதுனாலே, மனது புதிதாகிறதுனாலே. மறுரூபமாகுங்கள். மறுரூபம் என்ன தெரியுமா? மறுரூபம் என்ன தெரியுமா? தேவனுடைய சாயலாய் மாறுவது. நம்ம எதற்காக தேவன் அழைத்திருக்கிறாராம் சொல்லுங்க? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்கு தேவன் நம்மை முன்குறித்தார். தேவன் உன்னையும் என்னையும் முன்குறித்ததற்கு காரணம், நாங்க கிருபையில் இருக்கோங்க. ஆமா, நாங்க அந்த சர்ச்சுக்கு போறோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பழைய சைக்கிள் எடுத்து பஞ்சர் பார்த்துட்டு போற ஒரு இடத்துல இருப்பதற்கு அல்ல. இவங்கெல்லாம் யாருன்னா யாருன்னு தெரியல. ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாழ்க்கையில் மாற்றம் இல்லாவிட்டால் எங்கே இருக்கிறது அரண்? இயேசுவின் நாமத்தில் மாலை நேரத்தில் நொறுக்கப்படுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். எந்த எண்ணத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென். வளர்ச்சி எல்லாம் சொல்லுங்க. ஆமா, பெருக்கம் சொல்லுங்க, உயர்வு, மேன்மை வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். முடி கூட அவர் படைச்சா வளரும், நகம் கூட அவர் படைச்சது வளருது. அவர் படைத்த எல்லாம் வளரக்கூடியது. விதையா இருந்தாலும் சரி, செடியா இருந்தாலும் சரி. இந்த வைராக்கியம் உங்களை பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு நைட்டு தூங்குறீங்களே, நாளைக்கு காலையில் நீ வளர்ந்துருக்கணும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், வாட்ஸ் தட் the next dimension of your ministry அப்படின்னாரு. உன்னுடைய ஊழியத்தின் அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ளே நீ கடந்து செல்ல போகிறாய். ஆச்சா, நல்ல நாள்லாம் அவர் கிடையாது. ஆமா, ஜனவரி 1ஆம் தேதி பார்த்து சொல்லுவோம், ஏப்ரல் 1ஆம் தேதிக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாரு. அவரோட இணைஞ்சிட்டின்னா அன்னைக்கு தான் ஜனவரி 1. கையத்தட்டே. ஆமென். தேக்க நிலை அது ஒரு சாபக்கேடு, சாபக்கேடு. என் அன்புக்குரியவர்களே, கிருபை என்பது தேங்கி இருப்பதல்ல. கிருபை என்பது வளருவது, வளருவது. அது கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு, பெத்தேலிலிருந்து எரிகோவிற்கு, எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு சாவை இரண்டாய் பிரிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். எத்தனை ஊழியங்கள் தேங்கி கிடக்கிறது, எத்தனை மனிதர்கள். சாபக்கேடு, சாபக்கேடு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏன் கொடுக்கப்படுது தெரியுமா? அடுத்த கட்ட மகிமைக்குள்ள நீங்க வரணும்னா ஒவ்வொரு நாளும் எது கொடுக்கப்படுது தெரியுமா? நீங்க வளரணும்ன்றது தான். ஆமென். இந்த வசனம் அழகா சொல்லுது, வாசிப்போம். எபேசியர் 4:11. எபேசியர் 4:15. சீக்கிரம் வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, கிறிஸ்துவினுடைய, எல்லாரும் பாருங்க, இயேசுநாதருடைய வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? நிறைவான வளர்ச்சி. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக, அளவுக்கு தக்க, அந்த அளவுக்கு ஈக்குவலா பூரண புருஷராகும் வரைக்கும். பரலோகம் ஜஸ்டினை எப்படி பார்க்குது? கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக
அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷனாகும்படிக்கு அந்த இடத்திலே ஜஸ்டின பரலோகம் பார்க்குது. நீங்கள் எங்கே ராஜாவாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ராஜாக்கள் தான். எங்கே ராஜாவாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? சாலமன் எங்க ராஜானா, தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே சாலமன் ராஜாவானான். உங்களை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு? நம் தகப்பனாய் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே நீங்கள் உங்கள் கிராமத்திலே, உங்கள் ஊரிலே, உங்கள் இடத்திலே இருக்கிறீர்கள். In the place of Jesus Christ. ஒரு இடத்துக்கு ஜெபிக்க உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இயேசு இருக்க வேண்டிய இடத்திலே உங்களை அவர் அனுப்புகிறார். கையை தட்டு, கையை தட்டு. ஆமென், ஆமென். அவர் உங்களை தன்னுடைய ஸ்தானத்திலே அனுப்புகிறார். ஒரு தலைவலிக்கு நீ ஜெபிக்க போனாலும் சரி, கேன்சருக்கு ஜெபிக்க போனாலும் சரி, எதுக்கு ஜெபிக்க போனாலும் சரி, அங்கே நீ போகவில்லை, உன்னை தன்னுடைய ஸ்தானத்தில் அவர் அனுப்புகிறார். சாலமோன் தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவானான். நீயும் நானும் இயேசுநாதர் ஸ்தானத்துக்கு வரணும். அந்த ஸ்தானத்தில் உங்களை அனுப்புறாரு. நீங்க அவருடைய வளர்ச்சிக்கு ஒத்த பூரண வளர்ச்சி அடையும்படிக்கு பைபிள் உங்களை, பரலோகம் உங்களை முன்குறித்து இருக்கிறது. அந்த வசனத்தை சீக்கிரமா வாசிமா. அதே வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அதற்கு தக்க ஒருவன் வளர்ந்து விட்டால் அவன் பூரண புருஷனானான். ஆமென். 4:15 வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக. எல்லாம் சொல்லுங்க, நாம் வளர்கிறவர்களாய். திரும்ப சொல்லுங்க, நாம் வளர்கிறவர்களாய். எதற்காக அரண்களை பற்றி படிக்கிறோம்? எதற்காக மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை படிக்கிறோம்? நாம் வளர்கிறவர்களாய், நாம் வளர்கிறவர்களாய். இந்த மைண்ட்ல எவ்வளவு மாற்றம் வருதோ அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வர போகுது. மாற்றமே கிடையாது. ஆமென். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் நினைவான். அவன் எந்த உயரத்துல சார் இருக்காரு? அவன் இருதயத்தின் நினைவு எங்கேயோ அங்கதான் அவன் இருக்கிறான். ஆமென். நல்ல மனிதர்களோடு பழகுங்கள், உயர்ந்த ரக எண்ணங்களுடையவரோடு பழகுங்கள், மேன்மையான விஷயங்களை பேசுகிறோடு பழகுங்கள். ஆமா, சட்டிக்கும் கரண்டிக்கும் ஜோம் பண்றவங்களோட சேர்ந்து, ஆமா, ஜபக்குறிப்பில் சட்டியையும் கரண்டியும் என்ன செஞ்சாங்க? ஆமா, ஞானிக்கு தோழன் ஞானியாவான், மூடனுக்கு தோழன் நாசமடைவான். எல்லாம் ஜபந்தான். செட்டு சரியில்லாத செட்டு. அந்த செட்டில் சேர்ந்தனால எல்லா மைண்ட் அப்படியே கரப்டாக அப்படியே அந்த சொல்றேன்ல, மைண்டு எந்த ஸ்டாண்டர்டோ ஜபந்தான், ஜபமா அந்த ஸ்டாண்டர்ட். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. ஆமென். எப்பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை? காற்றும் கடலும் எழுந்து நின்ற போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. செத்த பிரேதத்தை கொண்டு வந்து வைத்த போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. குஷ்டரோகியை ஐயரே சுகமாக்கும் என்று சொன்ன போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. ஒரு இடத்தில் கூட பிதாவின் வல்லமையை விட வியாதியின் வல்லமையை அதிகமாய் அவர் நினைத்ததே இல்லை. That is what transformed mind. கையை தட்டு. Transformed mind. ஒரு இடத்தில் கூட வியாதியின் வல்லமை பிதாவின் வல்லமையோடு பெரிதென்று அவர் நினைத்ததே இல்லை. அதுதான் இயேசு. அந்த சிந்தை உங்களில் இருக்கட்டும். அந்த சிந்தை உங்களில் இருக்கட்டும். என்றைக்கு அந்த சிந்தை உங்களுக்குள் வருகிறதோ, அந்த அறிவு உங்களுக்குள் வருதோ, அன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷனாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அதைத்தான் இந்த கடைசி காலத்தில் தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கையை தட்டுங்க அவருக்கு. எப்பொழுது அவருடைய வளர்ச்சிக்கு நீங்க வருவீங்க? அந்த வசனம் திரும்ப வாசிங்க. 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. பாத்தீங்களா? அறிவு, அறிவு வளர்ந்தா தான் அவருடைய சாயல் நமக்குள்ள வருதான். இப்ப நான் சொல்றேன், ஆதாம் தன்னுடைய சாயலை என்ன செய்தான்? இழந்தான். எப்படி சாயலை இழந்தான் சொல்லுங்க? சாயலை இழப்பது என்றால் என்ன? எப்பொழுது, எப்படி தன் சாயலை இழந்தான்?
நேபுகாத்நேச்சார் ஒரு ராஜா. ஆனா அவன் ராஜான்ற சாயல் என்ன செஞ்சிட்டான்? இழந்து மாட்டை போல புல்லை தின்னான். ஹிஸ்டரி சொல்லுது, அவனை தனியா தோட்டத்துக்கு முன்னாடி தனியா ஒரு தோட்டத்தை சுத்தி கட்டி அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான் உள்ள. ஏன்னா ராஜா மென்டலா இருக்கான்னு வெளியே தெரிஞ்சிட கூடாது. அவன் எப்படி அவன் சாயலை இழந்தான்னா, அவன் மெமரி எல்லாம் டெலீட் ஆகி போச்சு. மெமரி எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு, ஞாபக சக்தி போயிருச்சு. ஒருத்தனுடைய அறிவு டெலீட் ஆயிடுச்சுன்னா அவன் ஆளே டெலீட்டுன்னு அர்த்தம். அவன் தன் சாயலை என்ன செஞ்சிட்டான்? நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மைண்டில் இருக்கிற மெமரியை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுவோம். அடுத்தவங்க ஒய்ஃபை பார்த்தா ஒய்ஃபு யாருன்னு, பிள்ளையை பார்த்தா பிள்ளை யாருன்னு தெரியாது. இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் செத்துட்டீங்க. நீங்கள் யாருன்றதையே மறந்தனால உங்கள் பர்சனாலிட்டி என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. ஆதாமுக்கு இதுதான் நடந்துச்சு. அப்ப எப்ப சாயல் போச்சு, எப்ப அறிவு போச்சோ அப்ப சாயல் போச்சு. தீமையை குறித்த அறிவு உள்ள வந்துச்சுல, அதான் இப்ப சாயல் இழந்து போய் 1-2 பேர் உட்காந்துருக்கீங்க. ஆமேன். தீமையை குறித்த அறிவு, நன்மை தீமை அறியத்தக்க அறிவு உள்ள வந்த உடனே தேவனோடு அவனோட அறிவு டெலீட் ஆகி போச்சு. உடனே என்ன ஆகி போச்சுன்னா சாயல் போயிடுச்சு. அப்போ பிசாசை பார்த்து பயப்படுறான், கடல் பார்த்து பயப்படுறான், காற்றை பார்த்து பயப்படுறான், நெருப்பை பார்த்து பயப்படுறான், எல்லாத்தையும் சாமியாக்குறான். அவன் அறிவு போச்சு. இதெல்லாம் நம்ம தாண்ட ஆளுகை செய்ய வச்சிருக்கிறாரு அப்படின்றது தெரியல அவனுக்கு. அறிவு போனனால சாயல் போயிடுச்சு. இப்ப நான் கேட்கிறேன் அடுத்த கேள்வி, போன சாயல் திரும்ப எப்படி வரும்? அறிவு போனனால சாயல் போச்சு அப்படின்ற உண்மைனா, திரும்ப அறிவு வந்துச்சுன்னா சாயல் வந்துடும். எந்த சாயல் வந்துடும்? தேவனுடைய சாயலே வந்துடும். கையை தட்டும்போது அவருக்கு அதுதான். இதெல்லாம் இங்கேதான் இருக்கு, இங்கேதான் இருக்கு, இங்கேதான் இருக்கு. இது வந்துருச்சுன்னு வச்சு அதை இயேசு சத்தியத்தை அறியுங்கள்னாரு. மெய்யா ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். மைண்டு திரும்பிருச்சுன்னா வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும் சார். அதான் பைபிள் சொல்லுது, நேபுகாத்நேச்சருக்கு அவன் அறிவு, அவன் புத்தி அவனுக்கு திரும்பி வந்தது. அவன் சொன்னான், நேபுகாத்நேச்சராக எனக்கு என் புத்தி திரும்பி வந்தது, என் ராஜ கலையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. அறிவு வந்தா தான் ஆமா அழகு வருது. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் வயசாகிறத அங்கீகரிச்சிட்டீங்க, அதெல்லாம் வயசாயிட்டீங்க. ஆனா உங்கள் புத்தி உங்களுக்குள்ள திரும்பி வந்து, ஆமா முதுமை என்பது வீழ்ச்சிக்கு பிறகு ஆமென் ஆமென் போயிருச்சுன்னா வருத்தப்படுவானா, திரும்ப வாழவே இது போல ஆகணும். The level of knowledge is the level of lifestyle. இவனும் அப்படிதான் மாறினா. இந்த பன்றி திங்கிற தவிடு தின்று கொண்டு வந்த கெட்ட குமாரன், பைபிள் சொல்லுது என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பதான் சொல்றான், என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. நான் குமாரன். அறிவு வந்துச்சுல, அடுத்த சீன்ல எல்லாமே வந்துருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறிவு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. எஸ் எஸ் எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஜெரிகோ. பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு போனான். ஒரு கூட்டம் பெத்தேலே உட்காந்துட்டாங்க. நாங்கள் நீதிமான் கிறிஸ்துவுக்குள்ள அந்த லெவல்ல இன்னைக்கு இன்றைய கிரேஸ் டீச்சிங்கோட பேசிக் இன்னும் அதிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வேண்டியிருக்கு. அதையும் நிறையா படிக்க வேண்டியது இருக்கு. தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தேர். இன்றைக்கு மேஜர் நிறைய இடங்களில் பேசப்படுகிற விஷயம். அடுத்து சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு கிரேஸ் பேசுகிற நிறைய இடங்களில் சூப்பர் நேச்சுரலை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல் எங்கே வருது? ஃபர்ஸ்ட் மைண்டில் சூப்பர் நேச்சுரல், அப்புறம் தான் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல். அந்த சென்னையில் பாஸ்டர்ஸ் மீட் பேசும்போது நான் சொன்னேன், எழுப்புதல் வந்த பிறகு நீங்கள் எழுப்புதல் பிரசங்கி அல்ல, நீங்கள் எழுப்புதல் பிரசங்கி ஆன பிறகுதான் எழுப்புதல் வரும். கையை தட்டு புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க.
எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னா எழுப்புதல் பிரசங்கி கிடையாது. முதல் எழுப்புதல் பிரசங்கம் எனக்குள்ள வரும், அதுக்கப்புறம் தான் எழுப்புதலே வரும். எழுப்புதல் ரெண்டாவது, எழுப்புதல் பிரசங்கி தான் முத. ஆனா மக்கள் நினைக்கிறேன் எழுப்புதல் வந்தவொடனே எழுப்புதல் பிரசங்கி. இல்ல இல்ல இல்ல, எழுப்புதல் பிரசங்கி வரணும் முத எழுப்புதல் பிரசங்கி, அப்புறம் தான் எழுப்புதல். கையை தட்டு. ஆமென் ஆமென் ஆமென். எழுப்புதல் இரண்டாவது, எழுப்புதல் பிரசங்கமே முதலாவது. முதலாவது எங்கே மாற்றம் வருகிறது? இங்கே மாற்றம் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற லட்சக்கணக்கான பேருக்கு இங்கே மாற்றம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. The second stage is Jericho. That's a place where the walls of Jericho were broken down. முற்றிலுமாய் அடித்து தகர்க்கப்பட்டது. பழைய அரண்கள் முறிக்கப்படுவதும் புதிய அரண்கள் கட்டப்படுவதும் உங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்ல போகிறது. இன்றிலிருந்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம் அடுத்த கட்டத்திற்குள் நுழைகிறோம். அது சிந்தனையோடு தொடர்புடையது, அது அற்புதங்களோடு தொடர்புடையது. உங்கள் சிந்தனையில் அற்புதங்கள் கடந்து வரும்போது வாழ்க்கையில் அற்புதங்கள் கடந்து வருகிறது. சிந்தனையில் ஐஸ்வர்யம் கடந்து வரும்போது வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் கடந்து வருகிறது. சிந்தனையில் தைரியம் வரும்போது வாழ்க்கையில் தைரியம் வருகிறது. அந்த சிந்தனையை மறுரூபப்படுத்துவது எது? தேவனுடைய வார்த்தை சிந்தனை மறுரூபப்படுத்துகிறது. எப்பொழுது புத்தி திரும்புகிறதோ அப்பொழுது சாயல் திரும்புகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க புத்தியை இழந்து போற வரைக்கும் சாயல் இழந்துருவீங்க. அடுத்த வாரத்துல இருந்து அரண்களை பற்றி படிக்க போகிறோம். இந்த வாரம் ஏன் அரண்கள் என்பதை படித்துக் கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 3:10 வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். முக்கியமான வார்த்தை சாயல். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சாயல் சொல்லுங்க. சாயல். சாயல்னா என்னங்க? பந்தல் கூடி சாயல் கூடி அங்கிட்டு போயிடாதீங்க, அங்கே முன்னாடி உட்காது. சாயல்னா என்ன? சாயல்னா என்ன? அவர் சாயல்ல இருக்கான இந்த தம்பி சொல்றீங்களே, அவர் மாதிரி, அப்படி அவரை மாதிரி ஜிஹெச்சுக்குள்ள நீங்க போறீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரோ அவரை மாதிரி. கைத்தட்டு இருக்கு. அவரை மாதிரி ஜிஹெச்சுக்குள்ள போனீங்கன்னா அவரை மாதிரி. ஆமேன் ஆமேன். ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா அவரை மாதிரி. ஆமேன். ஒருத்தர் ரூபா கொடுத்தீங்கன்னா அவரை மாதிரி. அதான் சாயல் 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 சாயல். இந்த சாயல் சிருஷ்டித்தவருக்கு ஒப்பான சாயல். எத்தனை பேர் சாயலை மறுபடியும் பெற விரும்புகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. இதற்காக தான் இயேசு வந்தார். இழந்து போனதை தேடி ரட்சிக்க இயேசு மனுஷகுமாரன் பூமிக்கு. எது இழந்து போனது? சாயல். அந்த சாயல் எப்படி வருதான்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி சாயலுக்கு ஒப்பான அறிவு. எல்லாம் சொல்லுங்க. அதுதான் சாயல். அவருக்கு ஒப்பான அறிவு வந்துருச்சுன்னா அவருக்கு ஒப்பான சாயல் வந்துருச்சுன்னா அர்த்தம். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை. புதிது ஆக்கப்பட்ட. புரிஞ்சுக்கிட்டதான் உண்டு, புரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, அவ்வளவுதான். சாயலுக்கு ஒப்பாக அறிவு. அப்ப சாயல் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. அதோடு தொடர்புடைய இன்னொரு வார்த்தை அறிவு. அறிவு வர வர சாயல் வருது. ஹல்லேலூயா. அறிவு வர வர சாயல் வருது. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணே மட்டும் டெலீட் பண்ணிட்டான் பிசாசு. எதை? அறிவு. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையா என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். நல்ல தலைவர்கள் கிடைப்பது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற வரங்களிலே பெரிய வரம். நல்ல செய்திகளை கேட்பது வாழ்க்கையிலே மிகப்பெரிய வரங்கள் என்று நான் சொல்கிறேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு. பூரண அறிவு வரும்போது பூரண சாயல் வந்தது. இப்ப அறிவு, வியாதியை குறித்து தேவனுடைய அறிவு என்ன? ஆமா, ஐஸ்வர்யத்தை குறித்து தேவனுடைய அறிவு என்ன? இந்த அறிவு வந்துருச்சுன்னா பிசாசுகளை குறித்து தேவனுடைய அறிவு என்ன? இந்த அறிவு வந்துருச்சுன்னா இந்த பூமியில எதற்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
நம்முடைய வாழ்க்கை தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கேன் யூ இமேஜின் இட்? நீ சாகுற வரைக்கும் ஷாலோம், சமாதானம் தான். ஜீவன் உள்ள நாள் எல்லாம் சமாதானத்தின் வாழ்வை நீ காண்பாய் என்று வேதம் சொல்லும் போது எதற்காக மேடும் பள்ளமும் பார்க்குறீங்க? ஆமா, அவர் எழுதி வச்சார், இவர் எழுதி வச்சார்லாம் பாட்டு பாடக்கூடாது. ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி முடிச்சு, ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு ஜோம் பண்ணி அடுத்த இயர்க்குள்ள போகும்போது ஆவியானவர் சொன்னார், இந்த ஃப்ளைட்டு இப்போ ரன்வேல ஏறுது அப்படின்னாரு. ஃப்ளைட்டு ரன்வேக்கு வருது. ரன்வேக்கு வந்த உடனே அடுத்த ஸ்டேஜ், அடுத்து டேக் ஆஃப் ஆகும். அது அடுத்த ஸ்டேஜ். உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஆமென். உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ எங்க அற்புதங்கள் தேவையில்லாத இடத்திற்கு தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தர் என்ற சொன்னாரு, அற்புதம் தேவையில்லாத இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன், அற்புதம் நடக்கிற இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன். அற்புதம்னா நமக்கு பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் 2 விஷயம் எனக்கு சொன்னாரு பாருங்க. ஒரு வியாதி இருந்துச்சு, அந்த வியாதிக்கு ஜெபம் பண்ணோம், சுகமாயிருச்சு, அற்புதம் நடந்துருச்சா? இப்படி அற்புதங்கள்லாம் உங்க வாழ்க்கையில தேவன் டிசைன் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் உலகத்தானுக்கு தான். உங்க வாழ்க்கையில் என்னைக்கு வியாதியே இல்லையோ அன்னைக்கு அற்புதமே கிடையாது. அது புரிஞ்சுங்க. அற்புதங்கள் தேவைப்படாத இடத்துல தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்முடைய அற்புதங்கள் எப்படி? சிசேரியன், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஜோம் பண்ணோம், நார்மல் டெலிவரி. அந்த அற்புதம் நமக்கு கிடையவே கிடையாது. ஒரு பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சோம், ஒரே பிரசவத்தில் 3 பிள்ளை பிறந்திருக்கு. இது அற்புதம். இந்த 2 பிள்ளை பிறந்த ட்வின்ஸ், 3 பேர் பிறந்தா மிரக்கிள். ஆமா, இது மிரக்கிள் தானே. இதுல நெகட்டிவா எதுவுமே இல்லை பாருங்க. பாசிட்டிவ் டு பாசிட்டிவ். இந்த மாதிரி அற்புதங்களை தான் தேவன் நமக்கு நிறைய வச்சிருக்கிறார். கை தட்டும்போது அவருக்கு அவங்க எல்லாரும் மனசுல வச்சு பேசிட்டு இருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நான் புதுசாக ஒரு கார் வந்துருச்சு, அற்புதம் சார். காரில் போய் டம்முன்னு மரத்தில் மோதிட்டேன் சார், நல்ல வேளை உயிர் பிழைச்சேன், கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இந்த அற்புதம் நமக்கு கிடையவே. இதைத்தான் சொல்கிறார், அற்புதங்கள் தேவைப்படாத இடத்திற்கு உன்னை நான் கொண்டு செல்கிறேன். ஆனால் எப்படி அற்புதம்? இருந்த கார் இப்போ புது கார் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் தான். இதுதான் சார், இதுதான் தேவன் நம்ம வைத்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போனால் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபம் அடையும். இயேசு தெளிவாய் சொன்னார், நீங்கள் விதைக்காததை அறுப்பதற்காக நான் உங்களை அனுப்புகிறேன்னாரு. நான் விதைச்சேன், நீங்கள் அறுப்பீங்கன்னாரு. அதான் கிரேஸு. மெட்ராஸில் தான் பேசினேன். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற பழமொழி உங்களிலே நிறைவேறிட்டுன்றார். அவ்வளோதான் கிரேஸு. இப்போ நீதிமொழியில் 11 சொல்லுது, 10 நினைக்கிறேன், 11, அறுப்பு காலத்திலே தூங்குகிற மனிதன். அப்போ இது என்ன காலம்? விதைக்கிற காலம். இது விதைக்கின்ற காலம் அல்லவா? பாட்டே தப்பு. இது அறுக்கிற காலம். விதைக்கிற காலம் சிலுவையோட முடிஞ்சிச்சு. இப்போ அறுவடை காலத்தில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்ட என்ஜாய்மெண்ட், அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்காமல் முடித்து விடுகிறீர்கள். அதான் பைபிள் சொல்ல, சுறுசுறுப்புள்ளவன். அவனுக்கு பேர் என்னன்னா, அறுவடையில் இறங்கிட்டான். எவ்வளவு அறுக்கிறானோ அவ்வளோ ஆசீர்வாதம். இப்போ நம்ம ஜேர்னியில் இருக்கிறோம். எவ்வளவு மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோ ஆசீர்வாதம். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியின் முதல் கட்டத்தில் இருக்கிறோம். இன்று காலை தேவனின் இடத்தில் பேசின அந்த வார்த்தை இன்றிலிருந்து துவங்குகிறது என்று நான் நம்புகிறேன். அது என்னவென்றால், த நெக்ஸ்ட் டைமென்ஷன், அடுத்த கட்ட ஒரு திருப்பு முனைக்குள்ளே உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த டைமென்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் என்னோட இணைகிறீர்களோ நான் சொல்லுகிறேன், அத்தனை பேர் அந்த தலையில் ஊற்றப்படும் கிருபைக்கு பங்காளர்களாய் மாறுகிறார்கள். Let us enter into the new dimension of Christian life. இந்த உலகத்தை நீங்கள் ஆளப்போகிறீர்கள். ஆமேன், 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 ஆமேன். இந்த உலகத்தை நீங்கள் ஆளப்போகிறீர்கள். அதுதான் தேவன் வைத்திருந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அவருடைய சாயல் வந்துருச்சு. அவருடைய சாயல் உங்களுக்கு வந்துருச்சு.
அந்த சாயல் என்பது பூரண அறிவடைவதே அந்த சாயலாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதான் இது ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு வந்த நாம் பெத்தேலில் தங்கிவிடாதபடிக்கு அடுத்து பெத்தேலிலிருந்து எரிக்கோவு கடந்து செல்வோம். அரண்கள் நொறுங்கட்டும், அரண்கள் நொறுங்கட்டும், அரண்கள் நொறுங்கட்டும். நான் நல்லா பார்த்துட்டேங்க, எதை மனுஷன் விசுவாசிக்கிறானோ அதுதான் அவனுக்கு நடக்குது. 30 வயசை தாண்டாலே கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு அப்படிதான் இருக்கு. 42 வயசு ஆனாலும் கல்யாணம் நடக்குமையா, அது நினைக்கிற மாதிரி நடக்குமே நினைக்கிறான் பாருங்களேன், அவனுக்கு மட்டும் கதவு ஓப்பன் ஆகுது. என்ன சொல்றேன், 42 ஆன ஊர்ல இருக்க எல்லாருக்குமே கதவு ஓப்பன் ஆகல, அந்த மைண்ட்ல இருக்கணும் மட்டும் ஓப்பன் ஆகுது. கடவுளுக்கு கீழ்ப்படின்னு சொன்ன பிறகு இறுகி உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நடக்குது. நான் பார்த்துட்டேன். நான் அதுதான் அவன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி. The mind is the gateway of God to enter into your life and doing supernatural things. ஸோ ஆகவே சோம்பேறித்தனம்னா என்ன தெரியுமா? ஒரு 20 பக்கத்துக்கு இருக்கிற பத்திரத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து, இதில் தான் உங்கள் சொத்து பத்திரம், ஒரு 60-50 பக்கம் இருக்குது சொத்து பத்திரம், இதில் ஃபுல்லாக உங்கள் சொத்தை பற்றி எழுதிருக்குன்னு கொடுத்து படிங்கன்னு சொன்னால் 2 பக்கத்தை படிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு மீதி நாளைக்கு படிச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் சோம்பேறி. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னு உங்களுக்கு தெரிய வர வரைக்கும் தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கர்த்தர் சொன்னால், இது உன்னோட சொத்து பத்திரம், உனக்கு என்னெல்லாம் சொந்தம்னு இதில் எழுதியிருக்கிறேன், இது உள்ளே போக போக உன்னோட பர்சனாலிட்டியே மாறுது. நான் சொல்கிறேன், அதுக்கு பதில் அறுவடை. விதைக்கிறது இல்லை, அறுவடை. அறுப்பு காலத்தில் தூங்கக்கூடாது, அறுக்கணும். ஸோ எந்த அளவு நீங்கள் வார்த்தையினால் மறுரூபமாக்கப்படுகிறீர்களோ அந்த அளவு நீங்கள் அறுத்துக்கொள்ளலாம். எவ்வளோ சார் அறுக்கிறது, எவ்வளோ நேரம் சார் பைபிள் படிக்கிறது அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே போய் எத்தனை பழம் எடுத்துக்கிறதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க. இன்று வேதம் வாசித்தாயா, ஒரு அதிகாரம் வாசி, 2 அதிகாரம் குறைஞ்சது வாசி. இத்தனை இட்லி சாப்பிட்னு யாருமே சொல்கிறது கிடையாது, அது அவனே முடிவு எடுக்கிறான். நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ அறுக்கணும்னு நினைக்கிறியோ தோட்டத்துக்குள்ளே அவ்வளோ நேரம் இருந்துக்க. ஆனால் உலகத்தில் இருக்க தோட்டத்தில் கூட 6 மணிக்கு தோட்டத்தை க்ளோஸ் பண்ண போகிற வெளியே வரணும். ஆனால் இவர் சொல்வார், எவ்வளோ நேரம் எடுத்துக்க. இன்றைக்கி நைட்டு போகிறீங்க, இன்றைக்கி நைட்டு பைபிளை வாசிக்கிறீங்க, இன்றைக்கி நைட்டு தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதங்கள் மனது மறுரூபமாக்கப்படட்டும். அரண்களை உடைக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. ஸோ அரண்கள் நிர்மூலமாவதற்கும் புதிய அரண்கள் கட்டப்படுவது எப்படி என்பதை குறித்தும் அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஏன் அரண்கள்? திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவத்தின் அடுத்த கட்ட வாழ்க்கை, அடுத்த தலைமுறை. தேவன் செய்ய நினைத்தது கையை தட்டும்போது அவருக்கு தடைபடாது, 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 தடைபடாது. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் கை தட்டும்போது அவருக்கு வாய்க்காது. ஆமாம், உங்களுக்கு எதிராக நினைக்கப்படுகிற எந்த நினைவுகளும் அரங்கேறாது. கடைசியில் ஒன்று தான் நடக்கும். என்னன்னா, என் வாழ்க்கையில் நான் என்ன நினச்சிருக்கணும் அதுதான் நடக்கும். வேற ஒருத்தர் என் வாழ்க்கையை ஒருத்தர் நினச்சது நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதான் நடக்குது, வேற யார் நினச்சது நடக்காது. 100-200 ஜெபம் பண்ணாலும் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். கையை தட்டு. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெத்தேலிலிருந்து எரிக்கோவுக்கு, எரிக்கோ என்பது கோட்டைகள் உடைந்த இடம். இப்போ அங்கே தான் நாங்கள் கடந்து வரோம். எரிக்கோ என்பது அற்புதங்கள் நடக்கிற இடம். இப்போ அங்கே தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கோட்டைகள் எங்கே உடைகிறதோ அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. பழைய எண்ணங்கள் எங்கே உடைகிறதோ புதிய அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. உலகம் சொல்லிக் கொடுத்த, உலகம் வச்சு கட்டின, செங்கல் வச்சு கட்டின அந்த கோட்டை இடிக்கப்படட்டும். இது சுகமாகும், இந்த வியாதி சுகமாகாது. இது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆகும்.
இந்த இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு ரிஸ்க் ஆகும் என்று உலகம் செங்கல் செங்கலா வச்சு உங்களுக்கு உங்க மேல கட்டின அந்த கோட்டை உடைக்கப்பட போகுது. இனிமே அதன் அடிப்படையில் அல்ல, வேதத்தின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்க போகிறது. நல்ல பிதாவே, அவ்விதமாக எங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை வைத்திருக்கிற ஸ்தோத்திரம். The new dimension, the next realm of glory. ஆமென், ஆமென், ஆமென். அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள இது கடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே நம்புகிற அநேகருடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். நீங்க எங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிறது நடக்க ஆண்டவரே. ஆமென். எங்களை யாரும், எங்க வாழ்க்கையை எவரும், எங்க ஊழியத்தை எவரும், எங்கள் தொழிலை எவரும், எங்கள் குடும்பத்தை எவரும், எங்கள் பிள்ளைகளை எவரும், எந்த சக்தியும், எல்லாம் சொல்லுங்க, டேமேஜ் பண்ண முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம், முடியாது. ஆமென். முடியாது, முடியாது, முடியாது. ஆமென். இதுதான் கோட்டை. இந்த எண்ணம் தான் கோட்டை. இந்த எண்ணம் தான் கோட்டை. இந்த எண்ணம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆமென். இந்த எண்ணங்கள் தான் உங்கள் பாதுகாப்பு. ஆமென். இரத்த கோட்டை என்பது இரத்த கோட்டை அல்ல. இரத்தத்தை குறித்த எண்ணமே இரத்த கோட்டை. வார்த்தையை குறித்த எண்ணமே வார்த்தையினால் வருகிற கோட்டை. உங்கள் எண்ணங்களே உங்களை சுற்றி கோட்டையாக இருக்கிறது. அதை தகர்த்து பிசாசு வர முடியாது. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றிலிருந்து அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராகுங்கள். வேத வசனத்தோடு நேரம் அதிகமாக செலவழியுங்கள். இன்னைக்கு ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், டெய்லி ஒரு ரேமா, ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ரேமிக் வேர்டு, உங்கள் லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற வார்த்தை வாங்கி பழகுங்க. ஆமென். ஆழமாய் தூண்டுங்கள். கற்பாறையிலிருந்து தூணை கட்டுங்க. மண்ணை தோண்டிக்கிட்டே இருப்பாங்களாம். பாறையை பார்த்த உடனே அங்கிருந்தா அஸ்திபாரத்தை போடுவாங்களாம். அப்படித்தான் நீங்கள் அதிகாரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தோண்டிக்கிட்டே இருக்கீங்க. ரேமா பார்த்த உடனே பாறையை பார்த்துட்டீங்க. அங்கேருந்து உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். எவ்ரிடே ஃபைண்ட் அ ராக்.